பிரதமர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் நிர்வாண போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் எமது சிறப்பு செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். வணக்கம் அரவிந்த், தற்போது அங்கு விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் பத்தின கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க அரவிந்த். தமிழக விவசாயிகள் தொடர்ந்து 28வது நாளாக டெல்லியில் ஜண்டமந்தரில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவர்கள் பிரதமர் அலுவலகத்தில் தங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுப்பதற்காக அங்கிருந்து இங்கே வந்தார்கள். அதாவது அதிகாரிகள் தங்களை பிரதமர் அலுவலகத்தில் தங்களுடைய கோரிக்கை மனு கொடுப்பதற்காக கூட்டி வருவதாக சொல்லி விவசாயிகள் அங்கிருந்து நார்த் பிளாக், அதாவது பிரதமர் அலுவலகம் இருக்கும் இடத்திற்கு வந்தார்கள். இந்நிலையில் அந்த இடத்தில் பிரதமர் அலுவலகத்தில் அவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை என கூறி விவசாயிகள் அந்த வாகனத்திலிருந்து கீழிறங்கி போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தார்கள். குறிப்பாக 3 விவசாயிகள், மொத்தம் 7 விவசாயிகள் ஜந்தர்மந்தரிலிருந்து பிரதமர் அலுவலகத்திற்காக அந்த கோரிக்கை மனுவை கொடுக்க வந்தார்கள். இந்நிலையில் போலீசார், காவல்துறையினர், அதே போல அதிகாரிகள் அவர்களை அந்த கோரிக்கை மனுவை கொடுக்க அனுமதிக்கவில்லை என கூறி 3 விவசாயிகள் நிர்வாணமாக தரையில் அமர்ந்து அந்த ரோட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். உடனடியாக இங்கு பெரும் பரபரப்பு ஏற்படுத்த, ஏனென்றால் இந்த இடத்தில் தான் பிரதமர் அலுவலகம், அதே போல நிதியமைச்சர் அலுவலகம் மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மற்றும் உள்துறை அமைச்சகம் உள்ளிட்ட 4 முக்கிய அமைச்சகங்கள் இந்த இடத்தில் தான் இருக்கிறது. இந்நிலையில் விவசாயிகள் இது போன்ற போராட்டத்தில் இங்கு ஈடுபட்டால் உடனடியாக காவல்துறையினர் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். குறிப்பாக காவல்துறை வாகனத்தில் இந்த 8 விவசாயிகளையும், குறிப்பாக அந்த 3 விவசாயிகள் யாரெல்லாம் நிர்வாணமாக போராட்டத்தில் ஈடுபட்டார்களோ அந்த 3 விவசாயிகளும் இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதாக இங்கிருந்து அப்புறப்படுத்தி தற்போது ஜந்தர் மந்தருக்கு அவர்களை எடுத்து சென்றுள்ளனர். தற்போது காவல்துறையினர் இந்த 3 விவசாயிகளையும் தனியாக அழைத்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவசாயிகளை பொறுத்தவரை அந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், அதே போல 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து 28வது நாளாக டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் பிரதமர் தங்களை தற்போது வரை சந்திக்கவில்லை, எனவே நாங்களாகவே பிரதமர் அலுவலகத்தில் இந்த கோரிக்கை முன்வைப்பதாக கோரிக்கை மனுவுடன் அவர்கள் வந்தார்கள். அவர்களை அனுமதிக்க மறுத்ததால் இந்நிலையில் அவர்கள் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு தற்போது காவல்துறையினர் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். இது ஒருபுறம் இருக்க, டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன விதமான போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க அரவிந்த்? ஜந்தர் மந்தரிலும் விவசாயிகள் இதே போன்ற போராட்டத்தில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் தொடர்ந்து அறவழியில் தான் நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம், எந்த இடத்தையும் நாங்கள் முற்றுகையிட போவதில்லை என கூறிதான் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் பிரதமரிடம் நாங்கள் சந்திக்க வேண்டும், பிரதமரிடம் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் முன்வைக்க வேண்டும், அதுக்கு அனுமதி தாருங்கள் என கூறிதான் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தி வரும் ஐயாக்கனுவை பொறுத்தவரை பிரதமர் தங்களை சந்திக்க மறுப்பது ஏன் என்ற கோரிக்கை தான், கேள்விதான் தொடர்ந்து அவர் முன்வைத்து வருகிறார். இந்நிலையில் பிரதமர் அலுவலகத்துக்கு தங்களுடைய கோரிக்கை மனுவை வைக்க வரும்போதுதான் இது போன்ற போராட்டத்தில் ஈடுபட்டு காவல்துறையினர் அவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளனர். ஜந்தர் மந்தரை பொறுத்தவரை விவசாயிகள் அங்கு அமைதியாக அமர்ந்து கொண்டு அவர்கள் இன்றும் ஒரு நூதன வழியில் தங்களுடைய அறப்போராட்டத்தை முன்னின்று நடத்தி வருகிறார்கள்.